நல்ல பிரியாணி இருக்கும்போது அதை சுற்றி கூட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான பீஃப் பிரியாணி கடை. இந்த ரைஸில் பீஸ் தேடுவாங்க, ஆனால் இவங்க கடையில் மட்டும் தான் ஒரு மட்டன் சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. கறி நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது. பீஸை கேட்டு கேட்டு வைப்போம் பார்த்தீங்களா, இங்கே அப்படி இல்லை. இதுதான் ஐடியா மணி. உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பற்றி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. ஹலோ மகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஈஞ்சப்பாக்கத்தில் ஒரு சூப்பரான பீஃப் பிரியாணி கடை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி பீஃப் பிரியாணியில் அந்த ரைஸோட பீஸுங்க நிறைய வச்சு தருவாங்க. அதுவும் நீங்கள் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது ரைஸும் நிறையா இருக்கும், பீஸும் நிறையா இருக்கும். ஒரு ஃபுல்ஃபில்லாக மதியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இந்த பிரியாணி. ஏன்னா அவங்க கொடுக்குற டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன் பர்சனலாக நிறைய தடவை, நல்லா இருந்திருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இடமும் நல்லா அப்படியே பச்சை பசேன்னு சீனரி எல்லாமே க்ரீனாக இருக்கா, நம்ம ஃபீல் கிடைக்குது. கடையை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்குது. அப்படியே எங்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பேச முடியுமான்னு தெரியல ஓனர்கிட்ட. மக்கள் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட ரிவ்யூ வாங்கி தரேன். ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்மா இவங்ககிட்ட பீஃப் பிரியாணி வாங்கியாச்சு. இவங்க கடையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரைஸில் பீஸ் தேடுவாங்க, ஆனால் இவங்க கடையில் மட்டும் தான் தேட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ பீஸ் வச்சு கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு பார்க்கும்போதே ஃபுல்லாக பீஸாக தான் இருக்குது ரைஸில். ஃபஸ்ட்டு அவங்க இருக்க குஸ்கா மட்டும் ஒரு பைட் போயிடலாம் அப்படி இதுன்ட்டு. நல்லா மசாலாவோட சாப்பிட சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. பீஸெல்லாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக போடாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்காங்க. கிட்ட வந்து ஆனியன் பச்சடி மட்டும் தான் இருக்குது. அந்த கத்திரிக்காய் பச்சடி கிரேவி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா 110 ரூபா அப்புறமேட்டு 90 ரூபா ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஆனியனை வச்சு வெயிட் பண்ணலாம். ரொம்ப அந்த ஆனியனில் வந்து தயிர்லாம் இல்லை, நார்மலாக போட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பச்சடி வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஒரு மட்டன் சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. கறியும் நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது. கறியை வச்சு ஒரு பைட் பெறலாம். இந்த ரைஸும் இந்த மசாலாவோட அந்த கறி வச்சு சாப்பிட சூப்பராக பிளெண்ட் ஆகி டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்குது. ஒரு மட்டன் பிரியாணி எந்த ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைக்குது. மற்ற இடத்துலலாம் பீஸை கேட்டு கேட்டு வைப்போம் பார்த்தீங்களா, இங்கே அப்படி இல்லை. இதுதான் அப்படியே பீஸோட ரைஸோட ரைஸ் அதிகமாக இருந்தால் பீஸ் அதிகமாக இருக்கானே கவுண்ட் பண்ண முடியாது. ஒரு 20-25 பீஸு ஆள் பார்த்து வைக்கிறதுல எல்லாருக்குமே வைக்கிறாங்க. அதுவும் நல்லா சூப்பர் குவான்டிட்டியில் ஒரு 90 ரூபா 110 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு சீக்கிரமாக வந்தேன், ஒரு 12 o'clock வந்தேன். ஒரு 1 o'clock வந்தீங்கன்னா அவர் மூஞ்சியே பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டம் சூழ்ந்துருக்கும். ஒரு இடத்துல வந்து நல்ல பிரியாணி இருக்கும்போது அதை சுற்றி கூட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதுவும் இவங்க கொடுக்குற குவான்டிட்டியான ரைஸ் தான் மேட்ரு. குவான்டிட்டியான ரைஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்லாம். இங்கே எங்கேயுமே வாங்கும்போது ஒரு திருப்தியாக சாப்பிட்ற அந்த ஃபீல் கிடைக்கணும். ஸோ இந்த இடத்த அது பண்ணிருக்காங்க. அதுவும் பீஸெல்லாம் நல்லா சாஃப்டாக நல்லா ஒரு குக் பண்ணி சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. அதை பாருங்கள், பஞ்சு போல் உதிரியாக ரைஸு இந்த ஆயில் கூட என் கையில் ஒட்டலை, அந்த அளவில் பண்ணியிருக்காங்க. பிரியாணியில் மசாலா பீஸு ஆட் பண்ணாத மாதிரி தெரியுது, ஆனால் டேஸ்ட் வைஸ் சொன்னால் சூப்பராக இருக்குங்க. ஒரு 4-5 பீஸ் இருக்க வேண்டிய இடத்துல எப்படி என் தட்டு ஃபுல்லாக அதை பாருங்கள் எவ்வளோ பீஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல்லாக அந்த பீஃபோட பீஸுங்க தான் நிறைய, பீஃப் பீஸ் தான் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. என்ன ரீசன்னா நல்லாயிருக்கும். இந்த கடை சீக்கிரமாக காலி ஆயிரும். இவர்கிட்ட இருக்க பெரிய மைனஸே சீக்கிரம் காலி ஆயிரும். ஆனால் நான் இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஏற்றி போட சொன்னால் கூட போட மாட்டாரு. இந்த கடையில் எவ்வளோ பீஸ் இருக்குது என்னலாமா 126 பீஸ் இல்லாமல் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 பீஸோட சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பிடுவீங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு பிரியாணியில் வந்து ஒரு 30 பீஸ் வச்சு ஒரு பீஃப் பிரியாணி கொடுக்குறாங்க. ஈஸியாரில் இந்த மாதிரி எந்த இடத்துலையும் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ பீஸ் வச்சலாம் நிறைய இடத்துல வந்து 2-3 பீஸ் வச்சு கொடுப்பாங்க, எலும்புங்க மாட்டோம். இங்கே வந்து ஃபுல்லாக கறியாகவே வச்சு கொடுக்குறாங்க. எப்படி இந்த குவான்டிட்டியை கொடுக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஈஸியாரில் ஈஞ்சப்பாக்கத்தில் இந்த மாதிரி நம்ம சாப்பிடுவோம், மன திருப்தியோட சாப்பிட்டு போகலாம். வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஏதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல டேஸ்ட்டாக கொடுக்குற கடை ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. டேஸ்ட் வைஸ் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு பீஃப் பிரியாணி சாப்பிட்ற ஃபீலே கிடைக்கல, ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீல் கிடைக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி இந்த கடையில் சாப்பிட்டு தோணுச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ சீக்கிரம் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டாகவே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணாங்க. நான் உங்கள் ஐடியா மணி.